இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறித்தும், பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதி வைணவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறித்தும், புதிய ஏற்பாட்டு பகுதி சைவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறித்தும் கடந்த காலங்களில் காணொளி பதிவிட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதிய 12 ஆழ்வார்களும் பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளாகவும் ராஜாக்களாகவும் இருக்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். தேவன் உலகில் உள்ள மனிதர்களின் பாவங்களை போக பரிகார பலியாக இந்த உலகத்தில் மனு உருவாக சித்தம் கொண்டார். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த ஜனம்தான் இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்களையும் குறிப்பாக யூதா கோத்திரத்தை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். அதனால் யூதர்களுடைய வம்சத்தில் தான் இயேசு பிறக்கிறாரு. பழைய ஏற்பாடு என்பது இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றை குறிக்கிறது. புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது இயேசு பிறந்த பின்னாடி அவரும் அவருடைய சீடர்களை குறித்தும், அவருடைய போதனைகளை குறித்தும், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்தும் சொல்லப்படுறது தான் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு தான் சைவ மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் முதல் புத்தகத்தை எழுதிய மத்தேயு என்பவர் தான் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த மத்தேயு குறித்து லூக்கா மற்றும் மார்க்கில் கூறப்பட்டுள்ளது. அதை நம்ம பார்க்கலாம். இயேசு வரி வசூலித்து கொண்டிருந்த ஆயக்காரனான லேவி என்பவனை ஊழியத்திற்காக வருமாறு அழைக்கிறார். அந்த லேவி அவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்தில் ஆயக்காரர்கள் மற்றும் பாவிகள் கலந்து கொண்டனர். அங்கு வந்திருந்த அந்த பரிசேயர்கள், உம்முடைய விருந்தில் ஆயக்காரர்களும் பாவிகளும் கலந்து கொள்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, பிணியுற்றவர்களுக்கு தான் வைத்தியன் தேவை, அதனால் பாவிகளை நான் ரட்சிக்கவே வந்தேன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக அவங்க கேட்குறாங்க, யோவான் ஸ்நானன் மற்றும் அவரோட சீடர்கள் உபவாசம் இருக்கிறாங்க, நீங்களும் உங்களோட சீடர்களும் போஜனம் பண்ணி பானத்தை அருந்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மணவாளன் கூட இருக்கும்போது அவரது தோழர்கள் உபவாசம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, அவர் எடுக்கப்படும் நாள் வரும், அப்போ அவங்க உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த லேவி என்ற இளைஞனை ஊழியத்துக்கு அழைக்கும்போது அதோட தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு மணவாளன் அப்படின்ற ஒரு சொல் வருகிறது. மணவாளனும் அவருடைய தோழர்களும் அப்படின்ற அந்த வாக்கியங்கள் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை கொண்டு தான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு அந்தணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆரோன் சந்ததியினர் அந்தணர்களாக குறிப்பிடப்படுறாங்க. அதனால் லேவி அப்படிங்கிறத கொண்டு இவரை அந்தணனாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அதிகாரத்தில் மணவாளனையும் அவனுடைய தோழர்களையும் குறிப்பிடுறதுனால சுந்தரமூர்த்தி நாயனார் மணவரையில் இருக்கும்போது அவரை தன்னுடைய அடிமையாக இருக்குமாறு ஊழியத்துக்கு சிவன் அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது. இது புரிதலில் ஏற்பட்ட தவறு தான் காரணம் இதற்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் 38,000 அடிகள் கொண்ட பாயிரத்தை இயற்றியிருக்காரு. ஆனால் அதில் 101 நூல்கள் தான் கிடைத்திருக்கு. இது 7ஆம் திருமுறையில் தேவார பாடல்களாக அமைந்திருக்கிறது. அதே போன்று அங்கே மத்தேயு நூலை எழுதின அந்த லேவியை பற்றி குறிப்பிடும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டிருக்க அந்த புத்தகத்தை கிரேக்க மொழியில் எழுதியிருக்காரு. அது கூட அரமேய மொழியில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து எழுதின நூல் இருந்ததாக சொல்லி யூசேபியாஸ் அப்படின்ற சபையில் கிபி 323ஆம் ஆண்டு மத்தேயு எழுதிய அரமேயன் நூலை குறித்து பாப்பியஸ் என்பவர் மேற்கோள் காட்டுறாரு. அதிலிருந்து அவர் அரமேயத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதியிருக்கிறாருன்னு தெரியுது. இங்கே 38,000 அடிகள் கொண்ட நூலை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே அரமேயத்தில் இயேசு கிறிஸ்துவோட வரலாற்று எழுதின நூல் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அரமேயத்தில் எழுதப்பட்ட நூல் தான் தமிழ் தான் அரமேயம் சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த நூல் தான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கண்டெடுக்கப்பட்டது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் அந்த நூல்கள் கண்டெடுக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டது. இயேசு அப்படின்ற சிவன்
மனித உருவில் வந்திருக்கும் பொழுது அவருடைய நண்பராக அவருடைய சீடராக இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் லேவி. கிறிஸ்தவ மார்க்கத்தின்படி அவருடைய பெயர் மத்தேயு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அங்கே இயேசு செய்த அற்புதங்களையும் அவர் செய்த போதனைகளையும் அவர் விண்ணேற்றம் அடைந்ததை குறித்தும் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய பாடல்களில் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த பாடல்களில் பறவையார் என்ற ஒரு தேவதாசி பெண்ணை மணந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது சங்கிலியார் என்ற வேளிர் குல ஒரு பெண்ணையும் மணந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இது புரிதலில் ஏற்பட்ட தவறு தான். பறவையார் என்ற இந்த தேவதாசி பரிசுத்த வேதாகமத்தில் மகதலேனா மரியாள் என்ற ஒரு விபச்சார பெண்ணாக காட்டியிருக்காங்க. மகதலேனா மரியாளை இயேசுவால் ரட்சிக்கப்பட்டது குறித்தும், அடுத்தது இவருடைய சீடரான மரியாள் மார்த்தாள் என்ற இரு பெண்களை குறித்தும் கூறப்பட்டிருக்கு. மார்த்தாளுடைய சகோதரியான மரியாளை தான் இங்கே சங்கிலியார் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே போன்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திடீர்னு கண் குருடாயிட்டதாகவும் அதுக்கப்புறம் சிவனோட அருளால் கண்ணு கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே இயேசுவுடைய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புதிய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு முதலையுண்ட பாலகனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி கூறப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வு இயேசு அப்படின்ற சிவன் மரியாளுடைய சகோதரனான லாசருவை எழுப்பினதும் உயிரோடு எழுப்பினதும் மற்றும் எவ்வீருடைய மகளை உயிரோடு எழுப்பினதையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வுகள் தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்டது. அதே போன்று இயேசு சிலுவை மரணத்திற்கு பின்னாடி விண்ணேற்றம் அடைந்ததை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் விண்ணேற்றம் அடையும் பொழுது நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொன்னதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் புரிதலில் ஏற்பட்ட தவறு காரணமாக வேறு இவங்களோட சம்மந்தப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவனுடைய தோழன் என்று தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் அவரோட புத்தகத்திலையும் மற்றும் மார்க்கு மற்றும் லூக்கா யோவான் இதில் எல்லாம் இதை பற்றி குறிப்பிடுறத நம்ம பார்க்கலாம். அதே போன்று குரு சீடர்களுக்கு செய்கிற போதனைகளை குறித்தும் பிரசங்கங்களை குறித்தும் அங்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்காக மக்கள் அவங்களை எதிர்த்ததை குறித்தும் அவர்களுக்கு ஆதரவு அளித்ததை குறித்தும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே சுந்தரமூர்த்தி நாயனாரோட வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லி அவருடைய வரலாற்றில் வர்றதை நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்வுகளை பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டு பகுதியில் உள்ள மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் புத்தகத்தோட தொடர்புபடுத்தி பார்த்தா இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். அங்கு இயேசுடைய சீடரான அந்த லேவிங்கிற மத்தேயுனால் எழுதப்பட்ட அந்த நூல் தான் இங்கே சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கண்டெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே சிதம்பர ரகசியம் என்று அறியப்படுகிறது. ஏன்னா சிவன் இந்த உலகத்தில் மனித உருவில் வந்திருக்கிறாரு. சிவன் மனித உருவில் வந்தப்போ இந்த சுந்தரரும் அவரோடையே இருந்து தோழனாகவும் ஊழியக்காரனாகவும் அவருடைய அடிமையாகவும் இருந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அவர் விண்ணேற்றம் அடைந்த பின்னாடி அவரை பற்றி எழுதின நூல் தான் இங்கே இந்த சிதம்பரத்தில் ராஜராஜ சோழனால் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை குறித்தே சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இவருக்கு பல நூற்றாண்டுகள் கழித்து பின்னாடி வந்தார். ஏன்னா ராஜராஜ சோழன் இந்த புத்தகத்தை கண்டெடுக்கும் போது 10ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் வந்த அந்த சேக்கிலார் அந்த அனபாய சோழன் என்ற மன்னன் சைவ சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஆனால் அவன் சமண மதத்தின் மேல் ஈடுபாடு கொண்டவனாக இருந்ததுனால அந்த அனபாய சோழனை சைவ சமயத்தின் பால் திருப்பும் பொருட்டு இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரால் எழுதப்பட்ட அந்த 61 திருத்தொண்டர்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இவர் எழுதினார். அந்த அனபாய சோழனுக்காக கல்வெட்டுகள் மூலமாகவும் பரம்பரை செய்திகள் மூலமாகவும் செவிவழி செய்திகளை கொண்டும் இந்த பெயர்களை வைத்து அவருடைய வரலாற்றை எழுதினாங்க. அதில் எவ்வளவு இப்போ உண்மைத்தன்மை இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவங்க வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. 10ஆம் நூற்றாண்டில் இந்த நூல் கண்டுபிடிக்குது. அதுக்கப்புறம் வந்து சேக்கிலார் தான் வந்து அந்த பெயர்களுக்கான வரலாற்றை எழுதுகிறாரு. இதில் இருக்கிற உண்மையை வந்து நாம தான் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் தனது நூலான திருத்தொண்டர் தொகையில் 60 நாயன்மார்களை குறித்து எழுதியிருக்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிட்டிருக்கிற இந்த 72 நாயன்மார்கள் என்பது ஆதாம் முதல் இயேசு வரைக்கும் வந்து 61 பேரும், யூதாஸ் காரியத்தை தவிர இயேசுவின் சீடர்களான மற்ற 11 பேரும் சேர்த்து 72 என்ற எண் வருகிறத பார்க்கலாம். இவங்களை குறித்து தான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இவற்றிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாறும் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புத்தகத்தில் உள்ள இயேசுடைய வரலாறும் ஒரே மாதிரி இருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் நாயன்மார்கள் 60 பேரை கணக்கிட்டு எழுதியுள்ளார். நாயன்மார்களின் வரலாற்றை எழுதிய சேக்கிலார் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரது தாய் தகப்பனையும் சேர்த்து 63 என்று கணக்கிட்டுள்ளார். இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு புத்தகத்திலிருந்து ஆராய்ந்தால் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஆதாம் முதல் தேராகு வரை 19 பேர், இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 பேர், இதிலும் எந்த குழப்பமும் இல்லை. சாலமோன் முதல் யோசியா வரை உள்ள அரசர்களின் எண்ணிக்கையில்தான் மாறுபாடு உள்ளது. சாலமோன் முதல் யோசியா வரை உள்ள அரசர்களின் எண்ணிக்கை 16 என்பதாகும். சாலமோன், ரெகபயாம், அபியா, ஆசா, யோஷபாத், யோராம் வரை மத்தேயு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து உசியா என்ற அரசரை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. யோராமுக்கும் உசியாவிற்கும் இடையில் அகசியா, யோவாஸ், அமத்சியா என்ற 3 அரசர்கள் விடுபட்டுள்ளார்கள். இந்த 3 அரசர்களையும் சேர்த்தால் 49 என்ற எண் வருவதை காணலாம். இதை குறித்தே கபிலர் இருங்கோவேலின் சந்ததியர் 49 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுள்ளார். கபிலரின் இந்த கூற்றுதான் சரியானது. மத்தேயு தனது புத்தகத்தில் இந்த 3 அரசர்களையும் விட்டுவிட்டு எழுதியுள்ளார். அடுத்தது இந்த 49உடன் எகூனியா முதல் இயேசு கிறிஸ்து வரை உள்ள 14 பேரை சேர்த்தால் 63 என்ற எண்ணிக்கை வருகிறது. இந்த எண்ணிக்கையே சரியானதாகும். இதிலிருந்து கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் 63 தலைமுறையினர் வருகின்றனர் என்பதை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.